கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 89:21, என் கை அவனோடே உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. அப்போ இந்த இடத்துல தாவீதை எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தில் அவனை அபிஷேகம் பண்ணினேன்கிறார். அதோடு மட்டும் இல்லை, 22 சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று. அப்போது கர்த்தரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நல்ல பாத்திரம்தான் தாவீது. அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனோடு கர்த்தருடைய கரம் உறுதியாக இருக்கிறது, அவனை பலப்படுத்தும். எப்பப்பெல்லாம் அவனை பலவீனப்படுத்தக்கூடியதான சக்திகள் எழும்புகிறதோ அப்பெல்லாம் கர்த்தருடைய கரம் அவனை பலப்படுத்துகிறது. அதோடு மட்டும் இல்லை, சத்துரு அவனுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் அவனை பாதுகாக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை, ஆண்டவருடைய கரம் நம்ம மேலே உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று செயல்படுகிறீர்களோ, ஒரு அடி எடுத்து வைக்கிறீர்களோ, அதில் நம்மளுடைய கரத்தினால் ஒரு ஜெயத்தை காண முடியாது. ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மோடு இணைவதால் நம்மால் இன்றைக்கு ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம மேலே எந்த சத்துருவும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் எழும்புங்கள். இன்றைக்கு ஒரு காரியத்தை புதிதாக தொடக்க ஆசைப்படுகிறீர்களா? புதிய காரியத்தின் மேலே கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாக தெரிகிறதா? இப்படி கிறிஸ்துவுக்குள் நிதானித்து கொண்டு ஒரு காரியத்தை தொடங்குங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருப்பதால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஆகவே எந்த விதத்திலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்கள் மேலே, ஏன் மேலே கர்த்தருடைய எந்த விதத்திலும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். சத்துருவானவன் எந்த விதத்திலையும் நம்ம மேலே கைகளை வைக்க முடியாது. ஆகவே இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றி நாளாக அமையும். எடுத்த காரியத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆகவே குறிப்பாக இன்றைக்கென்று நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற முயற்சிகளில் ஆண்டவரின் வல்லமையுள்ள கரம் செயல்படுவதால் உங்களால் வெற்றி பெற முடியும். ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் எழும்புங்கள், உற்சாகமாக காரியத்தை செய்யுங்கள். கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, தாவீதின் மேலே கர்த்தாவே உம்முடைய கண் இருந்தது. அவனை கண்டுபிடித்து அவனை அபிஷேகித்து ஆண்டவர் உங்கள் கையை அவன் மேலே வச்சு அவனை கர்த்தாவே எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்துறீங்க. அதே போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லார் மேலேயும் கர்த்தாவே உங்களுடைய கண்கள் இருக்கிறது. எங்களையும் கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். ஆகவே எங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருப்பதால் சத்துரு எங்களை தொட முடியாதபடிக்கு இந்த நாளிலே எங்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து கர்த்தாவே நீங்கள் வழிநடத்த போகிற தயவுக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தையினுடைய அப்படியே ஆசீர்வாதம் பளிப்பதாக, நன்மை கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.